சரிகமப ஆடிஷனில் சைந்தவிக்கும் ஸ்வேதா மோகனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற ரியாலிட்டி ஷோ தான் சரிகமபா நிகழ்ச்சி. கிட்டத்தட்ட 5 சீசன் ரொம்பவே சூப்பராக முடிஞ்சிருச்சு. சொல்லப்போனால் 10 சீசன், 5 சின்னவர்களுக்கு, 5 பெரியவங்களுக்கு, அண்ட் கடைசியாக ஜூனியர் சீசன் 5 முடிஞ்சிருந்துச்சு. அண்ட் இப்போ சீனியர் சீசன் 6க்கான ஆடிஷன் போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே பாண்டிச்சேரி மற்றும் திருச்சி இந்த 2 இடத்துல நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தடுத்த ஊர்களில் இதுக்கப்புறம் நடக்க போகுது. இதில் திருச்சியில் ஒரு சில முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அண்ட் திருச்சி ஆடிஷனை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜஸான சைந்தவி மற்றும் ஸ்வேதா மோகன் இவங்க 2 பேரும் தான் கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. சிறப்பாக பாடி இருந்திருக்காங்க. அதில் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இன்னும் சூப்பராகவே பாடி இருந்திருக்காங்க. பொதுவாக ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு லிமிட் இருக்கும். அதாவது ஒரு ஊருக்கு 50 பேர், ஒரு ஊருக்கு 60 பேர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லிமிட் தான் இருக்கும். ஏன்னா தமிழ்நாடு முழுக்க ஆடிஷன் வைப்பாங்க. அதில் இருக்கவங்க எல்லாரையுமே சேர்த்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் நடக்கும். ஸோ ஒரு ஊர்லேயே 100 200ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபில்டர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதனால் ரொம்ப ரொம்ப கம்மியான மெம்பர்ஸ் தான் எடுப்பாங்க. பட் திருச்சியில் அப்படி ஒரு விஷயத்தை கையாளவே முடியலையாம். அந்தளவுக்கு எல்லாருமே ரொம்ப சூப்பராக பாடியிருந்திருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட லிமிட் வந்ததுக்கப்புறம் பாடினவங்க கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக பாடியிருந்திருக்காங்க. அதனால் செலெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்பாக போயிருக்கு. குறிப்பாக லிஸ்ட்டெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க எப்பவும் கொடுக்குற கவுண்டை விட 10 கவுண்ட் எக்ஸ்ட்ராவே இருந்திருக்கு. அண்ட் இதை பார்த்து சௌந்தவி அவங்கள உள்ளே கொண்டு வரலாம், அவங்க நல்லா பாடியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்வேதா மோகன் அவங்கள விட இவங்க சிறப்பாக பாடியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு சிலரை உள்ளே கொண்டு வரதில் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ஓரளவு நல்லா பாடியிருந்தாங்கன்னா அவங்க இவ்வளோ எஃபர்ட் போட தேவையில்லை. உண்மையிலேயே ஜெனுவின்லி அவங்க ரொம்ப சூப்பராக பாடியிருக்காங்க. அவங்களோட டேலண்ட்டை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சைந்தவியும் சரி, அதே போல் ஸ்வேதா மோகன் அவர்களும் சரி, ஒவ்வொரு கேண்டிடேட்டையுமே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேண்டிடேட்ஸ் ரொம்பவே சூப்பராக பண்ணதுனால யாரை உள்ளே இருக்க வைக்கலாம், யாரை வெளியே தூக்கலாம் அப்படிங்கிறதுல அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு சின்ன சண்டை வந்திருக்கு. தொடர்ந்து மறுபடியும் அவங்க முடிவு என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா, எல்லாம் செலக்ட் ஆனது போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள மறுபடியும் பாட வச்சுருந்துருக்காங்க. அப்படி சூப்பராக பாடினவங்கள மறுபடியும் அவங்க லிஸ்ட்டில் ஆட் பண்ணி எடுத்திருக்காங்க. அப்படி தான் சமீபத்தில் நடந்த திருச்சி ஆடிஷன் அப்படிங்கிறது போயிருந்திருக்காமா. அண்ட் அதற்கிடையில் அவங்க 2 பேத்துக்குள்ளே நடந்த வாக்குவாதம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் அந்த ஒரு வாக்குவாதம் அப்படிங்கிறது பர்சனல் கர்ஜ்லாம் கிடையாது. ஒரு நல்ல டேலண்ட்டை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, அவங்களுக்கு இது ஒரு லைஃபாக மாறும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி தான் அவங்க 2 பேருமே போட்டி போட்டு செலக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. சரிகமபா நிகழ்ச்சியில் ஒவ்வொரு சிங்கருமே பார்த்து பார்த்து வருவாங்க. பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி அவங்க ரொம்ப சூப்பராக பாடி மக்கள் மனசில் இடம் பிடிப்பாங்க. அது மாதிரி இந்த சீசன்லேயுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுறாங்க. யார் இந்த சீசனில் மக்கள் மனதை வெளில போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.